உங்க குழந்தைங்க நீங்க சொல்றத கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்க மாட்டாங்களா? அத நீங்க காது கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையவே கிடையாது. அதுக்கு பேரு தான் ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர், APDன்னு சொல்லுவாங்க. இது ஏன் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நியூரலாஜிக்கல் டிஸார்டர். நம்ம இயருக்கும் பிரெயினுக்கும் நடுவில் இருக்க நர்வ்ல ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ட்ரபிள் ஃபேஸ் பண்ணும். செகண்ட் காஸ் டெவலப்மெண்டல் டிலே. நம்ம குழந்தைக்கு க்ரோத் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். அதில் பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்லோ ஆகுறப்போ ஆடிட்டரி சிஸ்டமோட டெவலப்மெண்ட்டும் ஸ்லோவர் ஆகிடும். தேர்ட் காஸ் பர்த் காம்ப்ளிகேஷன். ஒன்று நம்ம குழந்தை ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்கலாம், இல்லை பிறக்கிறப்போ லோ வெயிட்டாக இருக்கலாம், ஆர் பிறக்கிறப்போ ஹெட்டில் ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா APD வரதுக்கான சான்சஸ் அதிகம். இதை சரி பண்ணுறதுக்கு நான் ஃபியூ டெக்னிக்ஸ் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன். நம்ம குழந்தை இருக்கிற என்விரான்மெண்ட் காம் அண்ட் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். நம்ம குழந்தை ஸ்கூலில் நார்மலாக கிளாஸ் கவனிக்கிறது இல்லாமல் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ்டாக கிட்ட உட்காந்து லேர்ன் பண்ணிக்க நினைப்பாங்க. செகண்ட், காம்பன்சேட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் நம்ம குழந்தைங்க ஸ்கூலில் கேட்டு படிக்கிறது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் மாதிரி எடுத்து டெய்லியும் ரிப்பீட்டடாக கற்றுக்கிறப்போ அவங்களோட விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ப்ராசஸ் டெவலப் ஆகும். தேர்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தியரி. ஸ்பீச்னா என்ன? ஃபோனெட்டிக் சவுண்ட்ஸ். இப்போ நம்ம குழந்தை பி அண்ட் பிக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. ஸோ நம்ம ஃபோனெட்டிக் சவுண்ட் சொல்லி கொடுத்தா பி எது பி எது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிக்க தெரியும். அண்ட் லாங்குவேஜ் தியரி. லாங்குவேஜ் தியரியில் என்ன? கேட், ரேட் அப்படி டைமிங்காக முடிகிற வேர்ட்ஸ்க்குலாம் அதனால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ ரேட்னா அதோட பிக்சரோ இல்லை டாய்ஸோ காட்டி சொல்லலாம். கேட்னா அதோட பிக்சரோ அந்த டாய்ஸோ சொல்லி காட்டலாம். ஃபோர்த், ஆடிட்டரி மெமரி அண்ட் சீக்வன்சிங் ஆக்டிவிட்டி. ஆடிட்டரி மெமரினா என்னன்னா நம்பர் சீக்வன்சிங். 1 to 10 இல்லை A4 ஆப்பிள் அப்படி சொல்றப்போ அது ரிப்பீட்டடா ஒரு 5 times A4 ஆப்பிள் A4 ஆப்பிள்னு சொல்றப்போ கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு மெமரியில இருக்கும். 1 to 10 ஃபுல் ஃபெஜ்ல சொல்லாம 1, 6, 2 அப்படின்னு சில நம்பர்ஸ் ஆச்சும் அவங்களுக்கு மெமரியில இருக்கும். அடுத்து சீக்வன்சிங் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணோம்னா மரத்துல காக்கா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தை அந்த காக்கா என்ன பண்ணுது? பறந்து போகுது, தண்ணி தேடுது அப்படின்னு அவங்களே ஸ்டோரி மேக் பண்றதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்க ஈஸியா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.